மதுரை கிரானைட் முறைகேடு புகாரை விசாரிக்கும் சட்ட ஆணையர் சகாயம் பெயரை பயன்படுத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். சகாயம் பெயரை பயன்படுத்தி என்ன மாதிரியான மோசடி நடந்திருக்கிறது, அதன் பின்னணி என்ன? ஹரிகிருஷ்ணன். விக்ரம், அதை பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரை மாவட்டத்தில் இடையப்பட்டி, மேலூர் அருகே இடையப்பட்டி என்பதில் இடத்துல வந்து ஆல்வின் கிரானைட்ஸ் என்ற ஒரு கிரானைட் நிறுவனம் இயங்கி வந்தது. அதில் வந்து 88 லாரிகள் உள்ளதாகவும் அதில் வந்து தற்போது இந்த சட்டாணையர் சகாயம் குழுவினர் வந்து அந்த கிரானைட் நிறுவனத்தையும் அந்த லாரிகளையும் முடக்கி வைத்துள்ளார்கள். இதனை நான் மீட்டு விற்பனை உங்களிடையே விற்று விடுகிறேன் என்று திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதி பாசு, ஆனந்தன், மாரிமுத்து என்பவரிடம் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பிலிப் ராஜா என்பவர் வந்து தொடர்பு கொண்டுள்ளார். அவர்கள் வந்து நேரடியாக அவர்களிடம் மதுரைக்கு அழைத்து வந்து அவர்களிடம் வந்து தொடர்ந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு 65 லட்சம் ரூபாய் கொடுங்கள், எனக்கு சட்டாணையர் சகாயம் வந்து நல்ல இணைப்பில் உள்ளார், அவரிடம் நான் வந்து அவருடைய உதவியாளர் மூலம் நான் அவர் பேசி இந்த காரியத்தை முடித்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து வந்து இதற்காக அவர் வந்து போர்ஜரியான டாக்குமெண்ட்டுகளையும், அதாவது ஆவணங்களையும் தயார் செய்துள்ளார். தொடர்ந்து வந்து சட்டாணையருடன் அவர் பேசிக் கொண்டிருப்பது போலவும், தொடர்ந்து வந்து லாரிகள் எங்கேயோ நிற்கின்ற லாரிகளை குவாரிகள் நிற்பது போலவும் புகைப்படங்களை ஆதாரமாக கொண்டு எடுத்துள்ளார். தொடர்ந்து வந்து அரசு முத்திரை பயன்படுத்தி, தவறான முறையில் பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் வந்து அந்த லாரிகளை சிறைப்படுத்தி வைத்துள்ளதாக போர்ஜரி டாக்குமெண்ட்டுகள் அதை விடுப்பதற்கு பல வகையான ஆவணங்களை தயார் செய்துள்ளார். அந்த ஆவணங்களை அவர்களிடம் கொடுத்து, நீங்கள் பணம் செலுத்தினால் 65 லட்சம் ரூபாய் கொடுத்தினால் சட்ட ஆணையரிடம் நான் தெரிவித்து நான் வந்து 88 லாரிகளிடம் உங்களிடையே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை நம்பி அவர்கள் 6,50,000 ரூபாய், அதாவது 61,50,000 ரூபாயை அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளனர். அதற்கு பின்னராக தான் இவர் மோசடி செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்தது குறித்து சட்ட ஆணையருக்கும் திருப்பூர் மாநகர காவல்துறைக்கும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விக்ரம். ஹரி, தொடர்ந்து இணைப்புல இருங்க, நம்ம பேசலாம். அடுத்ததாக சட்ட ஆணையர் சகாயம் பெயரை பயன்படுத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக சகாயத்தின் தனி உதவியாளர் ஆல்பர்ட்டிடம் கேட்கலாம். அவர் நம்மோடு தொலைபேசியில் இணைகிறார். வணக்கம் ஆல்பர்ட். சட்ட ஆணையர் சகாயத்தினுடைய பெயர்ல மோசடி நடைபெற்றிருக்கிறது. இது எப்போது நடைபெற்றது? எப்படி அவருக்கு தெரிய வந்தது? சகாயத்தினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர் என்ன சொல்றார்? இல்ல, எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு வந்து நேற்று முன்தினம் வந்து புகார் கொடுத்தாங்க. அந்த புகார் கொடுத்த சமயத்துல தான் நமக்கு இப்படி ஒரு மோசடி நடந்திருக்குங்கிறதே தெரிய வருது. அந்த இதை என்னன்னு பார்க்கும் பொழுது இது எந்த விதமான உண்மையிலேயே எந்த லாரியும் அப்படி பிடிக்கல. கமிஷனால வந்து எந்த லாரியையும் கைப்பற்றி எங்கேயுமே வைக்கல. அது மாதிரியான எந்த செயல்பாடுகளும் இந்த கமிஷன் மூலமா நடக்கல. ஆனா இப்படி இது போன்று லாரிகளை வந்து சீஸ் பண்ணதாக சொல்லி 88 லாரி இருக்கிறதாகவும், அது மதுரையில் ஒரு இடத்துல நிறுத்தி இருப்பதாகவும் சொல்லி அவங்க ஏமாத்தியிருக்காங்க. 65 லட்சம் ரூபான்னு உடனே ஆசை இவங்களுக்கு, எதையுமே கிராஸ் செக் பண்ணாம, யாரையும் தொடர்பு கொண்டு கேட்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு துளி அளவு இது கூட முயற்சி எடுக்காம பணத்தை சம்பாதிக்கணும் எளிய வழியிலன்னு நினைச்சிட்டு இவங்க 65 லட்சம் ரூபாயை 2 தவணையா பணம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேரும் வந்து அந்த பிலிப் ராஜாங்கிறவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. முதல் தவணையா வந்து 12/2/15 முன்பணமா 33,70,75,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2வது தவணையா 21/2/15 மீத தொகையை வந்து அவருடைய அந்த பிலிப் ராஜாங்கிறவருடைய வங்கி கணக்குல செலுத்தியிருக்காங்க. இவங்க செலுத்தி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து தற்செயலாம் இந்த படங்களை அவர் காட்டின படங்களை வச்சு பார்க்கும் பொழுது சந்தேகம் ஏற்பட்டு அது என்னன்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே அந்த படம் ஏதோ ஒரு மேகசின்ல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்த பிறகு சந்தேகப்பட்டு பார்க்கும் பொழுது அந்த படத்தை இவர் சட்ட ஆணையாளர் திரு சகாயம் அவருடைய படத்தோட அந்த படத்தை அவருடைய படத்தை இணைத்து இவரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு படத்தை உருவாக்கி அவங்கள ஏமாத்தி இருக்கிறத அவங்களாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க அலர்ட் ஆகி இவங்க போய் பார்க்கும் பொழுது அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் திரும்ப இவங்க பணத்தை எப்படியாவது வாங்கணுங்கிற முயற்சியில ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்சு இதுக்காகவே
கடந்த மார்ச் மாதத்திலிருந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதத்திலிருந்து இன்னைக்கு ஆமாம், இது வரைக்கும் எந்த விதமான முயற்சியும் அவங்களுக்கு பலனளிக்கலைங்கிற ஒரு நிலையில நேற்று முன்தினம் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு புகார் கொடுக்க வர்றாங்க. அப்பதான் வந்து இது எங்களுக்கு தெரிய வந்தது. இதை உடனே எங்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ண உடனே சம்பந்தப்பட்ட திருப்பூர் காவல்துறை ஆணையாளருக்கு நாங்கள் இதை அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்.